தப்புதான்க்கா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் கிட்ட போகணும். உடம்பு சரியில்லையா? என்னமாச்சு? நல்லா தானே இருந்த? ஆ, ஆ, எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுக்கா. உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க கூட்டிட்டு போனாங்க. ஓ, இப்ப பரவாயில்லையா? ஆ, இப்ப சரியாயிடுச்சுக்கா. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் அப்பப்ப வரதான் செய்யும். ஏங்கா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது பாரு, சொல்லி கொடு. யாரா இவ? அது தெரியும்ல, இப்பதானே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால இப்படிலாம் நடக்கத்தானே செய்யும். இந்த பாரு, இதெல்லாம் என்கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போ. இந்த விஷயத்துல எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, தப்பா எதையோ புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கே. இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். அனுபவம்லாம் இருக்கும். கூச்சப்படாம கேளு. ம், சரிக்கா. இத சொல்லதான் கூச்சப்பட்டியாக்கும். நான் பாரு, நீ பொய்யெல்லாம் சொல்லிட்டேன்னு நான் வர கோச்சுக்கிட்டேன் தெரியும்ல. சரி, எப்படியோ நீங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்குள்ள பேசுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதிரை நல்லதா மாத்திருக்க. ஐயோ, அத்தை புடவைய அந்த குடியில காய போட்டிருக்கேன், எடுக்கவே இல்ல. இரு வந்துடுறேன். சரிக்கா. மாத்திட்டா ஆளாமா, மாத்தி எங்களை வேற ரேஞ்சில் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இவள்கிட்ட போய் நான் என்னத்த சொல்ல? சமாளிச்சாச்சு. வாடா தாங்கண்ணே, சூடாவே குடிச்சிருங்க. ம். டேய் கதிர், அண்ணே, டேய் நான் பாட்டுக்கு ஏதோ பட்டு பட்டுன்னு சொல்லிட்டேன், நீ எதுவும் மனசில் வச்சுக்கிறாரா? அட இல்லைண்ணே, நீங்கள் கோச்சிக்கிட்டீங்களேன்னு தான் பதறிட்டேன். இல்லை, நீ பாட்டுக்கு வேற வேற காரணம் சொன்ன உடனே என்னடா தம்பி நம்மகிட்ட இப்படி போய் சொல்கிறானேண்டு கொஞ்சம் மனசு பதறி போச்சுடா. இல்லைண்ணே, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, பொய் சொல்லணும்னு சொல்லலை. அதெல்லாம் விடுறா, அதே உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சே. நல்ல வேளை மாமா வந்தார், இல்லைன்னா நான் சொன்னதை நம்பியிருக்கவே மாட்டீங்களண்ணே. கதிர், நம்பக்கூடாதுன்னு இல்லைடா, மனசில் ஒரு பயம் வந்துடுதுல்ல, அதனால தான்டா. டேய், நீங்கள் எல்லாம் இப்படி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அண்ணன் தாங்குவேனாடா, சொல்லு. உங்களால் தாங்க முடியாத எதையும் நாங்கள் செய்யவே மாட்டோண்ணே. இப்போன்னு இல்லை, எப்போவுமே செய்ய மாட்டோம். அது தெரியும்டா, இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப ஒரு மாதிரி ஆயிடுதுடா, அவ்வளோதான்டா அண்ணே. டீயே குடிங்கண்ணே. நீயும் குடிடா. ஏண்டா எதிரே, நீ ஏதோ அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? ஆஹா, இப்போ என்ன சொல்கிறது? டேய், ஆ, என்னடா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. என்னடா அந்த பிள்ளைக்கு ஏடா ஆச்சு? அதுவும் திடீர்னு டாக்டர்கிட்ட யார்கிட்டையும் எதுவுமே சொல்லிக்காம? அதான் சொன்னேனே, அவளுக்கு ஏதோ பிரச்சனையா. அவள் என்கிட்ட கூட சரியாக சொல்லலைண்ணே, ஏதோ லேடி டாக்டரை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் கூட சொன்னேன் வீட்டில் சொல்லிடலாமேன்னு, அவள் தான் கூச்சமாக இருக்குன்னா அதான். கதிர், ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணமான புதுசில் இதெல்லாம் வர்றது தான்டா. இப்போ தானே ஒரு 2 பேர்த்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கல்யாணம் முடித்த புதுசில் இதே மாதிரி தான்டா. உங்கள் அண்ணி தானே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக்கே இருப்பேன். அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்க போவேன். அந்த
அப்புறம் முல்லைக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைடா தனத்துக்கிட்ட முல்லையை பேச சொல்கிறா. ஏண்டா அக்கா தெரிஞ்சிட்ட பேசியிருக்க அந்த பிள்ளைக்கு என்னடா கூச்சம்? அவங்க ரெண்டு ஒரு அக்கா தெரிஞ்சு தானே. ஆ சொல்லிடுறேண்ணே. ம் இங்கே வர ஆகுதுடு, இதெல்லாம் சரியாக போயிரும்டா. நீ வேண்டா பார்த்துக்கே இரு, போக போக எல்லாம் சரியாயிரும். நீ ஒன்றும் பயப்படாதடா. இல்லைண்ணே, நான் ஒன்றும் பயப்படல. அது சரி. ஐயோ, நான் பாட்டுக்கும் திருப்பியும் பொய்யா அவுத்துக்கிட்டு இருக்கனே. மறுபடியும் மாட்டிக்க கூடாது கடவுளே. நம்மளாம் இப்படி தாண்டா, பொம்பளை பிள்ளைகளை பற்றி ஒரு விஷயமும் பேசிக்கிறதே கிடையாது. அவங்க மனசை பற்றியும் தெரியாது, அவங்க உடல் நலத்தை பற்றியும் தெரியாது. ஆரம்பத்துலேருந்து நம்ம அப்படியே தான்டா இருக்கோம். அவங்களும்டா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறது? அந்த பிள்ளை ஓ முன்னாடி தானே, அப்புறம் என்ன உனக்கு கூச்ச வேண்டி கிடக்கு? அந்த பிள்ளையும் தானத்துக்கிட்ட பேச சொல்கிறா. அது பொம்பளை பிள்ளைக்குள்ள அவங்க பேசிக்கிட்டாலே பாதி பிரச்சனை சரியாயிரும்டா. அப்படியே சரியாகலன்றாலும் கேட்குறதுக்கு தான் நீ இருக்கிய. ஆ இருக்கேன். எது எப்படியோட தனத்துக்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட ஓண்ட சொல்லி உன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வந்துச்சு வரும்ல, பரவாயில்லடா. அந்த அளவுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே புரிகிற தன்மை வந்துருச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா. ஐயோ, அண்ணன் வேற ரூட்ல போதே. எங்க போய் முடிய போதோ. இப்ப என்ன அண்ணே? என்னண்ணே? ஒன்றும் இல்லைடா. சொல்லுங்கண்ணே. இல்லைடா, நீயும் முள்ளே எப்படி வாழ போகிறீங்களோன்னு நினச்சி நானும் பண்ணி தினமும் அம்மிட்டு கவலைப்பட்டுருக்கேன். நம்ம வீட்டில் எல்லாரும் கவலைப்பட்டது உங்களை பற்றி தாண்டா. இப்போ என்னமோ தெரியல, நீ இப்படி பேசுகிறப்ப கேட்குறதுக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். டேய், சீக்கிரமே இப்போ முருகி மாமா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கட்டும். டே கதிரே, ஜீவா மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நீயும் அண்ணன்கிட்ட சொல்லணும், புரியுதா? அப்போ தான் அண்ணனுக்கு சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயத்த சொல்லணுமா? அதுக்கு நான் எங்க போக? என்னடா கேட்டுட்டு இருக்கே மண்டைய சொல்றேன். வீணப்பா என்ன இந்த மாசம் எப்படி கொடுத்தது? ஏன்டா நான் இப்ப வெளியே போது உருன்னு இருந்தியா, இப்ப ரெண்டு முகத்திலயும் 1000 வால்ட் பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஏய், இப்ப ரெண்டு ராசி ஆயிட்டேடா. ஏமாம்மா, உங்களுக்கே நல்லா தெரியுங்களே, எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுட்டா 1 மணி நேரமோ இல்லை 1 நிமிஷமோ, அவ்வளோதான் மாமா. என்னடா இந்த வாய் 1 மணி நேரத்துக்கு முன்னால எங்க போச்சு? என்னமோ மூஞ்ச திருப்பி வச்சிருந்த. மாமா அதெல்லாம் அப்படிதான். நீங்க எப்படா போவீங்க? சமாதானம் ஆகலான்னு இருந்தோம். ஆமாடா, நான் இருந்தனால சமாதானம் ஆகலன்னு ஏன் தலைப்பட்டு உருட்டு? ஏதாவது இத்தினோண்டு பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் இத்தினோண்டு பிரச்சனை போதுமே. போய் வேலையை பாருங்க, எதையாவது பேசிக்கிட்டு. ஆமாடா, உன இதை ஒண்ணு சொல்லிருங்கடா. அப்பல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம தோட்டம் தான். இந்த சுத்து வட்டாரத்திலேயே இதே போல தோட்டம் யாருக்கிட்டையும் இல்லை, நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. பூரா இயற்கை விவசாயம் தான். அந்த பக்கம் ஃபுல்லா பழத்தோட்டம். மாப்பிள, மீனாவுக்கு கொண்டு வந்த பழம் பூரா நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துட்டு வந்தது தான். மழையே பெய்யாத இந்த ஊர்ல இவரு மட்டும் எப்படி முப்போகம் விளைய வைக்கிறாருன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாப்ல. நம்ம தோப்பு கிணத்துல வருஷம் பூரா தண்ணி இருக்கும். வாங்க மாப்பிள்ள,
உட்காருங்க. ம். ஏ கலியா, ஐயா மாப்பிள்ளை இளநீ வெட்டி கொடு. இந்தா கொண்டாரு ஐயா. உட்காருங்க மாப்பிள்ளை. உட்காருங்க. மாப்பிள்ளை, இதே போலயே பக்கத்தில் நமக்கு ஒரு 4-5 தோட்டம் இருக்குது. திருச்சியிலும் கொஞ்சம் வயல் இருக்குது. நமக்கு சிறுமலையில் கூட கொஞ்சம் நிலமா இருக்கு மாப்பிள்ளை. ஓ இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, இது எல்லாத்தையும் நான் ஒத்தால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாதி பொறுப்பை இனிமேல் உங்ககிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றிய? செய்யணும் மாப்பிள்ளை. இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தானே. சீக்கிரம் வெட்டி குடியா. இதெல்லாம் நம்ம தோப்பு காய் மாப்பிள்ளை. ம். இந்தாங்க தம்பி. குடிங்க மாப்பிள்ளை. ஐயா உங்களுக்கு? எனக்கு வேணாம் மாப்பிள்ளை. குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க இளநீர் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு மாப்பிள்ளை? ஆ நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குன்னு நிறுத்திட்டீங்க? மாமான்னு சொல்ல வேண்டியதானே? இதில் எந்த தோட்டத்துறவெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்குறோம், எதெல்லாம் குத்தகைக்கு விட்டுருக்கோன்னு எல்லாத்தையும் விலாவாரியாக உங்கள்கிட்ட ஒரு நாள் சொல்கிறேன். அதெல்லாம் எதுக்குங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும் மாப்பிள்ள. நாளைக்கே எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சுன்னா இது எல்லாத்தையும் பார்த்து நிர்வாகம் பண்ண வேண்டியது நீங்கள் தானே. என்ன மாமா இப்பெல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ள மாமான்னு கூப்பிட்டுட்டாரே. மனுஷ வாழ்க்கை அவ்வளோதானே மாப்பிள்ள. எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? எனக்கும் வயசு 50 ஆகி போச்சு. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த பயம் இல்லை. அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல. அதெல்லாம் இப்போ பேச வேணாம் மாமா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வருஷம் இருக்கத்தான் போகிறோம். நீங்கள் அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. மாப்பிள்ள அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. நான் ஆளுங்களை பார்த்துட்டு வேலையை சொல்லிட்டு வந்துடுறேன். ம் தம்பி இருங்க, வந்துடுறேன். ஐயா, மாப்பிள்ள மேல அவ்வளவு கோபமா இருந்துட்டு இப்ப ஒரேடியா ரொம்ப பாசமாயிட்டீங்களே. மூர்த்தியவும் அவன் தம்பிங்களையும் பற்றி நமக்கு தெரியாதா? அவங்கள்ட்ட பணம் கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி குணத்தில் அவங்கள மிஞ்சி இங்கே யார் இருக்கா? அது சரிதான் ஐயா. அதுலேயும் நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் விவரமானவர், படிச்சிருக்காரு. ஆமையா. தம்பி இன்னொரு இளநீ சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். சரி தம்பி. ஆனால் 4 பேரும் ஒத்த மளிகை கடை இருந்தால் என்னையா வருமானம் வந்துட போகுது? அதுவும் சரிதான் ஐயா. சரி, 1 மாதம் 2 மாதம் போகட்டும். ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று தனியாக ஆரம்பித்து கொடுத்துருவோம். காசா பணமாக கொடுத்தா வாங்க மாட்டார். அதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அதை அவர் பார்த்துக்கிட்டோம். தனியாக ஒரு தொழில் செஞ்சால் நல்லா தானே இருக்கும். ஐயா நல்லதுதான் ஐயா. ஆனா பாண்டியன் ஸ்டோர்ஸையும் அண்ணன் தம்பிகளையும் விட்டுட்டு வருவாருங்களா? நாம் என்ன நிரந்தரமாக பிரிஞ்சு வானா சொல்ல போகிறோம்? வியாபாரத்தை தனித்தனியாக பண்ணான்னா முதல்ல சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுப்போம். அப்புறம் குழந்தை பிறக்கட்டும், அப்படி எங்க கூப்பிட்டு வந்துட வேண்டியதானே. ஐயா அதுக்குள்ள இம்புட்டு யோசிச்சிட்டீங்களே. அது எல்லாத்தையும் நீ தான் இருந்து பார்த்துக்கணும். அதுக்கு ஐயா கூட இருந்து பாத்துக்கலாம்.
வாங்க மாப்பிள்ள. சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இங்கேயா? இங்கேயா காரக்குடியான்னு முடிவு பண்ணல, பார்ப்போம். மாப்பிள்ள, நீங்கள் ஏன் வெயில் நின்றுக்கிட்டு போய் நிழல்ல உட்காருங்க. போங்க பரவாயில்ல, இருக்கட்டும். போங்க மாப்பிள்ள, போய் நிழல்ல உட்காருங்க. நான் ஆளுங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், ஏன்டா வெட்டி அந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கீங்க? சரியா இருக்கானே? ம், இந்தா உள்ளே வச்சு. மாமா, ம், ஜீவா இன்னைக்கு ஃபோன் பண்ணான். நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறானா. எனக்கு ஃபோன் பண்ணுச்சே நீ. நான் தான் சொன்னேன்ல மாமா, நியாயமான காரணத்தோட தான் மாமா வராமல் இருந்திருப்பான்னு. ஆமா மாமா, நாம கூட ஜீவாவை திட்டணும். இவதான் ஜீவா பக்கம் தப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தா. அவன் வந்துட்டு போன பிறகுதானே நமக்கே தெரியுது. ம். எந்த பிரச்சனை நடந்தாலும் அதில் இருக்க நல்ல விஷயத்தை பார்க்குற பழக்கம் கதிர்கிட்ட இருக்கு. முல்ல, அதே பழக்கம் உங்ககிட்டயும் இருக்குப்பா. ஆமாமுல்ல, யாரையுமே நீ குத்தம் சொல்றது இல்ல, யார்கிட்டயும் தப்பு கண்டுபிடிக்கிறது இல்ல. ஏண்டா புருஷனும் முண்டாட்டி ஒரே மாதிரி சரியா தாண்டா இருக்கீங்க. ஏய், சரியா தாண்டா சொன்னேன். என்ன காலையில வரைக்கும் மூஞ்சிய திருப்பிட்டு இருந்திய, இப்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கிய? யார்கிட்ட? யார்கிட்டயா? நீங்களும் முள்ளையனையும் பேசவே இல்லையே, அண்ணனும் பேசல, கதிர் அண்ணனும் இவங்களும் தான் பொய் சொல்லிட்டாங்களே, அதுவும் பெரிய பொய். டேய், நீ சொல்ற பைய வாடா. டேய் கண்ணா, நாங்கெல்லாம் சேர்ந்துட்டோம், நீ தான் லேட்டு. சேர்ந்துட்டீங்களா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கடா, முல்லைக்கு உடம்பு சரியில்லைன்னு. அத சொன்னா நாம அக்கா, ம்? ம், இருமுல்ல, அத சொன்னா நம்ம பயப்படுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலையாம். ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்கு உடம்புக்கு என்ன? ஏய், அதெல்லாம் சொல்ல முடியாது, போடா. ஏண்டா, ஹாஸ்பிட்டல்னு சொன்ன போதாதா? எல்லாத்தையும் உனக்கு டீட்டெயிலா சொல்லணுமா? அதானே. ம், ம். என்ன அண்ணி, ம்? இவங்க 2 பேரும் நல்லா ஏமாத்துறாங்க. ஏதோ சினிமாக்கு போயிட்டு வந்துட்டு அண்ணி அவங்க வீட்டுக்கு போனதா போய் சொன்னாங்க. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னதும் இப்ப ஆஸ்பத்திரின்னு போய் சொல்றாங்க. ஆஸ்பத்திரினா நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க பாருங்க, அதுக்கு தான். இல்லை, அதிக பிரச்சனைங்க ஒன்றையும் மாரி எல்லாத்தையும் நினைக்காதாரா. என்ன, கண்டிப்பா இதுதானே நடந்திருக்கு. ம், ஏமுல்ல, ம். இவன் சொல்ற மாதிரி இல்லல. அக்கா, நிஜமா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். டேய், வந்ததுக்கு சரியான வேலை பார்க்குறடா. ஒழுங்கா உள்ள ஓடி போயிரு. முடியாது முடியாது. அண்ணனும் அண்ணியும் நீங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. நான் படிச்சவன், நான் நம்ப மாட்டேன். சும்மா இரேண்டா. அக்கா, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனது தெரிஞ்சுதான் அம்மாவே இங்க வந்திருக்கு. அங்க பக்கத்து வீட்டுல இருக்க அக்காவை பார்த்தேன். அவங்க என்ன ஆஸ்பத்திரியில பார்த்தா இல்ல, அவங்க அம்மா கிட்ட லேடி டாக்டரை பார்க்க போயிருக்காங்க, ஏதோ விசேஷம்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பாவம் அதை உண்மை நினைச்சுக்கிட்டு இங்க கிளம்பி வந்துருச்சு. ஐயோ, அதான் சித்தி அப்படி உருன்னு போச்சோ. ம், தானே ம், முறை மாமா வேற இன்னைக்கு கடைக்கு வந்திருந்தாரு. ம். உள்ள சொன்ன விஷயமா தான்
நாங்கள் வாட்டுக்கு கதிரிமுல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முல்லைக்கு எது விசேஷம்னு நினச்சி வந்துட்டோம். தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னார். அப்படியா? ஆ, ஒரு விஷயத்த மறைக்க போய் மொத்தமா மாட்டிக்கிட்டோம். அதுக்கு என்ன, சீக்கிரமே 2 பேரும் விசேஷம்னு சொல்லிடுவோன்னு சித்திக்கிட்ட சொல்லு. இவகளுமா? நீங்க தான் நல்ல செய்தி சொல்லணும். நீங்க சொல்லி தான் நாங்க கேட்கணும். முதல்ல நீங்க விசேஷத்தை சொல்லி நாங்க கேட்கணும்க்கா. அதுதான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சசரி ரே மரி சனி ப 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 ரே பா